Recording in progress. நம்மை ஆள்பவரை ஏந்தி சுமந்திடும். ஆமீன் ஆமீன். இன்று 25ஆம் தேதி 8ஆம் மாதம் 25ஆம் தேதி ஆவணி மாதம் 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம் எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமேன். வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 20, எரேமியா 47, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு காலையிலே எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபைந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். காலை வேளையிலே விசேடமாக நாங்கள் இவற்றிலே இணைகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பிரைஸ் லோட்டமா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களமா. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. அப்பா உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவரும் ஆண்டவரே தேவனே, நீர் எங்களை மன்னிக்கிறவரும் கிருபை உள்ள தேவனுமாயிருக்கிறபடினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா தகப்பனே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதப்பா, எங்களை வழி நடத்துகிறதப்பா ராஜா தகப்பனே. அப்பா உம்முடைய இரக்கமுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் நீதி செய்கிற தேவனப்பா ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாயிருக்கிறபடினால் புதிய கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு அருளும்படி கேட்கிறோம் தகப்பனே. உடைய இரக்கமுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், சத்தங்களை கேட்கிறீரப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசுவின் நாமத்தினால். ஆமென். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களை பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகியால் புகுச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பாருங்கள், நம்முடைய தேசங்களிலே, இந்த தேசத்திலே அப்படி நான் காணவில்லை, இருக்கலாம் இந்த தேசங்களிலே கூட, ஒரு தேசத்தின் அதிபதி வருகிறார்னு சொல்லி சொன்னால் அந்த ரோட்டு முழுவதையும் என்ன செய்வார்கள்னு சொல்லி சொன்னால் மற்ற வாகனங்கள் அந்த ரோட்டின் வழியாக செல்லாதபடி எல்லாவற்றையும் அங்கே பிளாக் பண்ணி, அது மட்டுமல்ல, அது அங்கே எத்தனையோ காரியங்கள் செய்வார்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று. ஹல்லேலூயா. அதாவது அவர் இப்பொழுதும் அவர்தான் ஆண்டு கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவருடைய குடிமக்கள். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு கஷ்டம் வருகின்ற வேளையிலே வாயை திறந்து சொல்லுங்கள், என் ஆண்டவர், என் அப்பா உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் என்னை காண்கிறார், என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் சூழ்நிலைகளை அவர் முறியடித்து என்னை திரும்பவும் அவர் நிலைப்படுத்துவார். ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறது போல எங்கள் அப்பா எங்களை தூக்கி சுமக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் ஐயா. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். சுகவாழ்வு துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. சுகவாழ்வு துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. பட்டு போனாலும் பசுமையாகுமே, வறண்டு போனாலும் அது வளமாகுமே. ஹல்லேலூயா. யோபினுடைய புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் கூட அது தண்ணீருடைய அந்த வாசனையினால் திரும்ப துளிர்க்கும் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயற்கை நெறிகளுக்கு கூட சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பட்டு போன மரம் கூட துளிர்க்கும். அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையிலே கூட பட்டு போன காரியங்கள் திரும்ப துளுக்கும். மனுஷன் தான் சொல்லுவான், நீ பட்டு போய்விட்டா இனி துளிர்க்க மாட்டாய் என்று. அநேகம் பாருங்கள், திருமணமான விதவைகள், அங்கே விதவைகள் ஆகிவிட்டால் மனுஷர்கள், சமூகங்கள் என்ன செய்யும், நீ பட்டு போனதுதான் சொல்லி அதற்கு விலக்கு வைப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படியானவர் அல்ல. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இந்த புத்தகத்தை எழுதி வைத்து அங்கே விதவைகள் திருமணம் செய்வதற்கு கூட தேவன் வழிகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமமான விதவைகள் திருமணம் செய்யட்டும் என்று. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீதி உள்ள தேவன், அவர் நியாயம் செய்கிற தேவன், அவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாட்களிலே கூட உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரமாயிருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர்தான் அரசாங்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தின் குடிகள் பதவியில இருந்தாலும் அவர்கள் வெறும் மனுஷர்கள் தான். ஆனா நம்முடைய ஆண்டவர், அவர் ராஜரிகம் பண்ணுகிறவர், சிங்காசனத்திலே விற்றிருக்கிற ஆண்டவர், அவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதே சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. சகலத்தையும் அவர் சிருஷ்டிக்கிற தேவன், அவர் உருவாக்குற தேவன். யாக்கோபு என்கிற நபரை அழைத்து அவர் இஸ்ரவேலாய் உருவாக்கி கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு உருவாக்குற சக்தி உண்டு. பட்டு போற காரியங்களை திரும்ப துளுக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. கனமும் மகிமையும் வல்லமையும் அவரிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. சூத்திரமையா ராஜா. சுகவாழ்வு துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. சுகவாழ்வு துளித்திடுமே, சீக்கிரமாய் அது துளித்திடுமே. பட்டு போனாலும் பசுமையாகுமே, வறண்டு போனாலும் அது வளமாகுமே. பட்டு போனாலும் பசுமையாகுமே,
வறண்டு போனாலும் அது வளமாகுமே. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு இருக்கிறார். இருதயத்தின் மன விருப்பங்களை உனக்காக அவர் செய்திடுவார். இருதயத்தின் விருப்பங்களை உனக்காக அவர் செய்திடுவார். அவர்தான் நம்முடைய இருதயத்திலே வாஞ்சைகளையும் அங்கே செய்கைகளையும் விருப்பங்களையும் அவர் உண்டாக்குற தேவன். ஹல்லேலூயா. அவர் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் வைக்காவிட்டால் நாங்கள் எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அவர்தான் ஏற்கனவே நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக வாஞ்சை, உங்களுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்குமாக இருந்தால், ஒரு விருப்பம் இருக்குமாக இருந்தால், அதை நீங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் தேவன் எங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார். பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேணும், குடும்பங்கள் நன்றாய் இருக்க வேணும், திருச்சபை நன்றாக இருக்க வேணும், திருச்சபை பெருக்கமாக வேண்டும். ஹல்லேலூயா. சகோதரங்கள் நன்றாய் இருக்க வேணும், தேசம் நன்றாய் இருக்க வேணும். இப்படிப்பட்ட வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த விருப்பங்கள் வாஞ்சைகள் ஒன்றையும் நாங்கள் தள்ளி போடக்கூடாது அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. இருதயத்தின் மன விருப்பங்களை உனக்காக அவர் செய்திடுவார். கலங்கிட வேண்டாம், நீ திகைத்திட வேண்டாம், சோர்ந்திட வேண்டாம், மனம் தளர்ந்திட வேண்டாம். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார், உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். என் சமூகம் முன் செல்லுமே, தடைகள் யாவும் அது தகர்த்திடுமே. 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 மேக ஸ்தம்பமாய் அக்னி தம்பமாய் வழிகளில் எல்லாம் நம்மை நடத்தி செல்வாரே. மேக தம்பமாய் அக்னி தம்பமாய் வழிகளில் எல்லாம் நம்மை நடத்தி செல்வாரே. பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு உனக்குள் வாழ்கிறார், உன்னோடு வருகிறார். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு சொன்னார் ஆண்டவராகிய தேவன், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. திகியாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் இன்றைக்கு எங்களோடும் இருக்கிறார். மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே எல்லாரோடும் இருந்த தேவன் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ராஜா சோத்தரிக்கிறோம் ஐயா, தகப்பனே துதிக்கிறோம் 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 ஐயா. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். ஒரு முறை சொல்லி பாருங்கள், சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 ஐயா. எங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறபடியால் சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, ராஜா தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் அடைகிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபை பெருகிறதப்பா, குடும்ப வாழ்க்கையில திருச்சபையில பெருக்கம் உண்டாகிறதப்பா, கிருபை உண்டாகிறதப்பா, அன்பு உண்டாகிறதப்பா, விருத்தி உண்டாகிறதப்பா, வெளிச்சம் உண்டாகிறதப்பா. ஆண்டவரே அப்பா பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஐயா. அவைகள் காலதோறும் புதியவைகளாயிருக்கிறதப்பா. புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். இது சத்தியம் உண்மையும் உள்ள வார்த்தைகள், இது எழுதுன்னு சொன்னீர் ஐயா. ராஜா என் தகப்பனே துதிக்கிறேன் ஐயா.
என் ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. உங்க அன்பு போதும் ஏசப்பா, ஓயாமல் பாடுவேனப்பா. உங்க அன்ப எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. ஆண்டவரே தகப்பனே, காலதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்கிறபடியால் எங்கள் வாழ்க்கையில கிருபை உண்டாவதாக அப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கிருபை உண்டாவதாகப்பா. எங்கள் திருச்சபையில கிருபை உண்டாவதாகப்பா. என் தகப்பனே, பைனான்சியல் சிச்சுவேஷன் எல்லாவற்றிலும் உடைய கிருபை உண்டாவதாக. உடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம் ராஜா. மரியாளுக்கு சொன்னீரே ஐயா, கிருபை பெற்றவளே என்று. ஹalleluya. என் தகப்பனே, எங்களுக்கும் சொல்லும் அப்பா, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே என்று உம்முடைய வாயினால் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே என்று ஆண்டவரே தேவனே ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹalleluya. தகப்பனே துதிக்கிறோம். உங்க அன்பு போதும் ஏசப்பா, ஓயாமல் பாடுவேனப்பா. உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய அன்பு எங்களை சந்திக்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை சந்திக்கட்டும் ஐயா ராஜா. ஆண்டவராகி தேவனே, மரியாதை போல உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே, உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே தேவனே நாங்கள் எதற்கு ஈடாய் செலுத்துவோம் ராஜா. ஆண்டவரே, உண்மை அறியாதிருந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தெரியாதிருந்த வேளையிலும் ஐயா, உம்முடைய சத்தியம் அறியாதிருந்த வேளையிலும் ஐயா, எங்களை தேடி வந்திரேப்பா ராஜா. உம்முடைய அன்புக்கு எது ஈடு ஆண்டவரே. சொத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா ராஜா. என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதா. ஹalleluya. அன்பில்லா உலகத்திலே அன்புக்காய் ஏங்கினேனே, ஆறுதல் சொல்ல கூட ஆளில்லா தியத்தேனே. அன்புக்கென்றும் குறைவு இல்லப்பா, இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா. அன்புக்கென்றும் குறைவு இல்லப்பா, இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா. உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. உங்க அன்பு போதும் ஏசப்பா, ஓயாமல் பாடுவேனப்பா. உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. ஹalleluya. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்முடைய அன்புக்காக சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா ராஜா. ஆண்டவரே, காலதோறும் உம்முடைய கிருபைகளை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஊற்றுகிற தேவனப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் மதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிற வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களா ஐயா. உம்முடைய வார்த்தை மூலம் எங்களை தேற்றுகிற தேவன். உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களை வழி நடத்துகிற தேவன். உம்முடைய வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே தேவனே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனையா ராஜா. ஹalleluya. பட்டம் பதவியோ புகழோ எனக்கில்லை, பாவமான உலகிலே பாதை காட்டையா இல்லை. பட்டம் பதவியோ புகழோ எனக்கில்லை, பாவமான உலகினிலே பாதை காட்ட யாரும் இல்லை. அன்புக்கு என்றும் குறைவு இல்லப்பா, இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா. அன்புக்கு என்றும் குறைவு இல்லப்பா, உங்க இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா. உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. உங்க அன்பு போதும் ஏசப்பா, ஓயாமல் பாடுவேனப்பா. உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. ஒன்றுமில்லை என்னாலே ஒன்றுமில்லை, எல்லாமே உன் கிருபை. நிற்பது நடப்பதும் ராஜா உங்க கிருபையே. என்னாலே ஒன்றுமில்லை, எல்லாமே உன் கிருபை. நிற்பது நடப்பதெல்லாம் ராஜா உங்க கிருபையே.
அன்புக்கென்றும் குறைவு இல்லப்பா, இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா. உங்க அன்புக்கென்றும் குறைவு இல்லப்பா, இரக்கத்துக்கு முடிவு இல்லப்பா. உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா, உங்க அன்பை எண்ணி ஓயாமல் பாடுவேனப்பா. உங்க அன்பு போதும் ஏசப்பா, ஓயாமல் பாடுவேனப்பா. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, அன்பு தருகிறவரே, ஆண்டவரே, அன்பினால் எங்களை மீட்டெடுத்த தேவனே, ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, எங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில நிறைவாக்குகிறவரே, எங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக வைக்கிறவரே, ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எங்களை குணமாக்குறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே துதிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே, சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம் ஐயா. ஆண்டவரே, சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம். தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டுகிறோம். தேவனுடைய ஒத்தாசை, தேவ ஞானம், தேவனுடைய உதவி, தேவனுடைய ஆலோசனைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்க்கையில வெளிப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. வெளிப்படும்படி கட்டவிழ்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரே உம் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. வளர்த்தீரு வளவாய் உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீரு வளவாய் உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியாம் மகிமையை பலியாக்கினீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்தீரையா. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்தீரையா. நான் உம்மை நேசிக்கிறேன்,
எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. இரக்கத்தின் தேவனே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். தேச மக்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். தேசத்திலே சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்கிறேன். அப்பா, என்ற அரசாங்கத்துக்கு வேண்டிய ஞானத்தையும், ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே நல்ல தைரியத்தையும், ஆண்டவரே தேவனே நல்ல மன இரக்கத்தையும், ஜனங்களை ஆண்டவரே சமமாய் நடத்த கிருபையையும் ஆண்டவர்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, அப்பா, தேசத்தில் இருக்கிற எல்லா அசங்கியங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அப்பா ராஜா. எல்லா ஆண்டவரே தேவனே அநியாயத்தையும் தேசத்தை விட்டு விலக்கி, தேசத்தை ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய கிருபையினால் ஆள, ஆண்டவரே தேவனே ஆளுகின்ற இன்னும் ஆண்டவரே ஆளுகின்ற ஜனங்களை, நல்ல ஜனங்களை, நல்ல அதிபதிகளை ஏற்படுத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். எங்கள் தேசத்து மக்களை ரட்சித்துக் கொள்வீராக. எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அதே போல இந்த தேசத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த தேசத்தை முற்று முழுக்க பொறுப்படும் இந்த தேசத்தின் அதிபதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுமை ஐயா. ஆண்டவரே, இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுமை ஆண்டவரே. அப்பா, கனடியன் பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுமை ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே தேவனே, இன்னும் அமெரிக்காவுக்கும் ஆண்டவரே இந்த கனடாவுக்கும் இருக்கின்ற அந்த ஆண்டவரே இந்த எக்கனாமிக் வார்ல இருந்து அப்பா தேசங்களை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் அதிபதிக்கு ஞானத்தை கொடும். ஆண்டவரே, ட்ரம்புக்கு ஞானத்தை கொடும் ஐயா. ராஜாவுக்கு சூத்திரம் ஐயா. அப்பா பிதாவே, இந்த எக்கனாமிக் வார்ல இருந்து ஆண்டவரே தேசங்களை விடுதலையாக்கும்படி செபிக்கிறீங்க தாவே. இந்த கனடா தேசத்தை செழிப்பாக்கும் ஐயா. ஆண்டவரே, பொருளாதார காரியங்களிலே செழிப்புண்டாவதாக. இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ராப் பண்ணப்படுவதாக. என் தகப்பனாகிய தேவனே, நம்முடைய கரம் இந்த தேசத்திலே இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. தடைகள் முழுவதும் எடுத்து போடப்படவுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஆளுவீராக. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அவர்கள் உமக்கு ஊழியம் செய்ய, எங்கள் சந்ததி சந்ததியாய் உமக்கு ஊழியம் செய்ய ஐயா உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கும்படி செபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எல்லாரையும் ஒப்பு தந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன். ஆமீன் ஆமீன். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இந்த கால வேளையிலும் இணைந்து அபிஷேக ஆராதனை வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து இந்த நாளையும் ஆசீர்வதித்து வாஞ்சைகளை நிறைவேற்றி தருவாராக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு கத்தருக்கு ஏற்றமான நாளையோ காலை வேளையில் இதே வேளையில் இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. God bless you. ஆமேன். ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சி பயிர்ந்து இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள்